நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். பாவி, இந்த ஊர்லயே இருக்காளா அவ? என் பிள்ளைய கூட்டிட்டு போகணும்னு சொல்லி இங்கேயே சுத்தி சுத்தி வராளா? அவளை நீதான் இங்க தங்க வச்சிருக்கியா? ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம் சொல்லு. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லு. இப்பவே போய் அவளை ஊரை விட்டு வெளியில போ சொல்றேன், சொல்லு. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. இப்ப அவங்களே இந்த உலகத்தை விட்டு போற நிலைமையில இருக்காங்க அத்தை. என்ன உலகத்தை விட்டா? என்ன ஆச்சு ரேவதிக்கு? அவ உடம்புக்கு என்ன? ரேவதி அத்தைக்கு பிளட் கேன்சர். அவங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அத்தை, ரேவதி இல்ல இலக்கியா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அத்தை. ஐயோ கடவுளே, உனக்கேமா இப்படி ஒரு நிலைமை? பாவம் ரேவதி. அவ அவ வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் பார்க்கல. அவ எனக்காக உயிரையே கொடுப்பா தெரியுமா? இப்ப பாதியில அவளோட உயிரே போதா? இலக்கியா, அவ என்ன சொன்னா? எப்படி இருக்கா? ஏதாவது சொன்னாளா? சொன்னாங்க அத்தை. அத எப்படி உங்ககிட்ட சொல்லுமா, சொல்லு. என்ன சொன்னான்னு சொல்லு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாழும்போதுதான் அனாதையா வாழ்ந்த, ஆனா சாகும் போதாவது என் பிள்ளையோட மடியில தான் உயிர் போகணும்னு நான் விரும்புறேன். மகன்ற முறையில அவன் தான் எனக்கு இறுதி சடங்கு செஞ்சு கொல்லி போடணும். நான் சாக போறேன், இந்த ஆசையை நிறைவேற்றி வைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதான பார்த்தேன். அங்க போய் இங்க போய் கடைசியில அவ இதுலதான் நிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தியா, அவளோட புத்திய காமிச்சிட்டா பாத்தியா? அத்தை அத்தை, அவங்க ரொம்ப பாவம். அவங்க எதுவும் தப்பா கேட்கலையே. அவங்க பெத்த மகன் தானே கௌதம். அதனால தம் பெத்த மகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கௌதம் கையால கொல்லி போடணும்னு கேக்குறாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? அவ்வளவுதானே இவ்வளவு ஈஸியா சொல்ற? அவதான் பெத்தவன்னு கௌதம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என் புள்ள என் மேல அதே பாசத்தை காட்டுவானா? சத்தியமா காட்ட மாட்டான். இதுக்கு தானா நான் இத்தனை வருஷம் இவ்வளவு பாசத்தோட அவனை வளர்த்தேன். இல்ல, ரேவதியோட ஆசை நிறைவேறக்கூடாது. அவதான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரியக்கூடாது. இது பாரு, ரேவதியோட ஆசை நிறைவேறாது. இது பாரு, ரேவதி தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரியாதுன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அத மறந்துடாத. அத்தை அவங்களோட கடைசி ஆசை அத்தை. அதனாலதான். கடைசி ஆசையா? அப்ப ஏன் பெத்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போனாளாம்? அவகிட்ட கேட்க வேண்டியது தானே? நான் கௌதம பெத்தவ இல்லைன்னு கௌதம்க்கு உண்மை தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப ரேவதி தான் அவனை பெத்தவன்னு தெரிஞ்சா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன். எல்லாம் உன்னாலதான். எல்லாம் உன்னால வந்ததுதான். அவ ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை ஊரை விட்டு அனுப்ப வேண்டியதானே? நீ ஏன் அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இந்த ஊர்லயே தங்க வச்சிருக்க? எல்லாம் உன்னாலதான். ஐயோ அத்தை, இல்ல இல்ல இல்ல, கௌதம்க்கு மட்டும் இந்த உண்மை தெரியக்கூடாது. நீ ஒண்ணு பண்ணு. நீ அவகிட்ட போயிட்டு அவளுக்கு என்ன வேணும்னு கேளு. எல்லாமே நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா கௌதமோட அம்மா ஸ்தானத்தை என் உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியாது.
உண்மையை சொல்லி உங்களை சம்மதிக்க வச்சு கௌதம கூட்டிட்டு வரேன்னு அவங்க கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். அரஞ்சனா, யார் உன்னை சத்தியம் பண்ணி கொடுக்க சொன்னது? முடியாது. என் முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன். ரேவதி தான் கௌதம பெத்தவன்னு வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது, தெரியவே கூடாது. அத்தை, கௌதம், அது கௌதம் எப்பப்பா வந்த? ஜானு, நீ சொன்னது உண்மையா? என் ரேவதி அம்மா தான் என்னோட உண்மையான அம்மாவா? சொல்லு ஜானு, அவங்க வயித்துல தான் நான் பிறந்தனா? சொல்லு. இல்லப்பா. அப்போ நான் ரேவதி அம்மாவோட புள்ளையா? அவங்க தொலைச்ச குழந்தைய தேடிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன தானா? சொல்லு ஜானு. இல்லப்பா, நான் தான்ப்பா உன் அம்மா. கடவுளே, நான் யாரும் இல்லாதவன் கிடையாது. எனக்கு அம்மா இருக்காங்க. என்ன பெத்த அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க. ஐயோ கௌதம், இல்லப்பா, நான் தான்ப்பா உன் அம்மா. ரேவதி உன் பெத்த அம்மான்னு வாய் தவறி நான் சொல்லிட்டேன். நான் தான்டா உன் அம்மா, நான் தான்ப்பா. இல்ல, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். ரேவதி அம்மா தான் என்ன பெத்தவங்க. இல்லக்கா, ரேவதி அம்மாக்கு பிளட் கேன்சர்னு சொன்னல, அதையும் நான் கேட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச என் அம்மா சீக்கிரம் போயிடுவாங்களா? ஐயோ, எல்லாம் தலை விதி. ஐயோ கௌதம், 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 கௌதம். எடுக்கையா. ரேவதி அம்மா தான் என்ன பெத்தவங்கன்னு ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் மறைச்ச? சொல்லு இலக்கியா, சொல்லு. முதல்ல தெரிஞ்சிருந்தா கொஞ்ச காலமாவது நான் அவங்களோட சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. அவங்க மடியில படுத்து நிம்மதியா தூங்கி இருப்பேன்ல. அவங்க கையால சாப்பிட்டு இருப்பேன்ல. என்ன பார்த்து நீ யாரும் இல்லாதவன் சொன்ன அத்தனை பேரையும் நிக்க வச்சு பாருங்க, இவங்க தான் என்ன பெத்த அம்மான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருப்பேன்ல. ஏன் ஏன் என் சந்தோஷத்தை தடுத்த? ஏன் அப்ப உண்மையை சொல்லல? சொல்லு இலக்கியா, சொல்லு. சொல்லு, ஏன் சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு அத்தை தான் என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. ஐயோ, ஏன் ஜானு இப்படி பண்ண? ஏன் என்னோட அம்மா எனக்கு தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கின? நீயும் என்னை ஏமாத்திட்டல்ல. அப்படி எல்லாம் சொல்லாத கௌதம், அப்படி இல்லப்பா. பேசாத, பேசாத. ரேவதி அம்மா தான் என் அம்மான்னு தெரிஞ்சா நான் உன்னை விட்டு போயிருவேனா? அதுக்காக தான் மறைச்சிட்டேன் இல்ல? சொல்லு ஜானு, உன் கௌதம பத்தி உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானா? போ. இல்லக்க ஜானுவை விடு. உண்மையை தெரிஞ்சா நான் விட்டு போயிடுவேங்கிற பயத்துல கூட மறைச்சிருக்கலாம். ஆனா என் சந்தோஷம் என்ன, என் கவலை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த அஞ்சலி என்ன அவமானப்படுத்தினப்ப கூட ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல? சொல்லு. நான் துடிச்சத பார்த்து உனக்கு இறக்கமே வரலையா? சொல்லு இலக்கியா. அப்ப நீ என் மேல வச்சிருந்த லவ் பொய்யா? சொல்லு, பொய்யா? சொல்லு இலக்கியா, சொல்லு, சொல்லு, சொல்லு. கௌதம், சொல்ல போறியா இல்லையா? கௌதம், சொல்லு. கௌதம். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.